கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். கற்றாழை வந்து செடியிலேருந்து பிடுங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரமாக கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்படி வைக்கிறதுனால அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற திரவம் வந்து வெளியாகிரும். அந்த திரவம் வந்து டேரெக்டாக நம்ம ஸ்கின்ல படிச்சுன்னா ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும். அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கும் வெளிப்பூச்சுக்கும் இதை வந்து பயன்படுத்தணும்னா 7 முறை கழுவுனதுக்கப்புறம் தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. கற்றாழையில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் தக்காளி போட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு பூலாங்கிழங்கு பவுடர் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். அதில் உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான அளவு பவுடர் மட்டும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ணிடணும். ரொம்ப தண்ணியாக வந்து கலக்கிடக்கூடாது. உங்கள் ஃபேஸில் ஒட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் கொலப்பாக வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணும். பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு இல்லைனா ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கு பிறகு நான் அரிசி களைஞ்ச தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.